இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. அப்பாவுக்கு எப்படி இவ்வளவு நகை கிடைச்சது? சொல்லு தங்கம். இப்பதான் அத்தை வந்து உங்களை பார்த்த விஷயத்த சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு நகை கிடைச்சது? பக்கத்துல யாராவது இருக்காங்க? அது இங்கெல்லாம் யாரும் இல்ல. சொல்லுங்க. அப்ப சரி, அதெல்லாம் கவரிங் நாடா. அதெல்லாம் ஒரிஜினலா இருக்குமா? நம்ம ஒரு ஆள்கிட்ட பொய் சொல்ல சொல்லி கொடுத்திருந்தோம்ல, அந்த நகை தாண்டா இது. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? இந்த விஷயம் மட்டும் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன அடிச்சே துரத்திடுவாங்கப்பா. அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதுடா. இத்தனை நகையும் தூக்கிட்டு போய் அவங்க அடகா வைக்க போறாங்க. வீட்டுல தானே கிடக்க போகுது. இது போலி நகை அவங்க கண்டுபிடிச்சி தெரியறதுக்குள்ள உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மள யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. அதையும் மீறி யாராவது கிண்டி கலர்னாங்கன்னு வையே, பத்மாவை கூப்பிட்டு அந்த பஞ்சாயத்துல நிக்க வச்சு மொத்த குத்தத்தையும் அவ பேர்ல சாட்டி விட்டுருவல்ல. பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா நான் இருக்கேன்ல. இப்போதைக்கு அந்த சீனுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்மா சம்மதம் சொல்லியிருக்கா. அது நல்லபடியா நடந்தா போதும். சரிப்பா, சீக்கிரம் நல்ல நியூஸோட நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. என்ன? சரிப்பா. என்ன என்ன அப்படி பாக்குற? கதிர், பார்வையே சரியில்லை. உனக்கு பிடி உஷா தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? இப்ப எதுக்கு கேக்குற? இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒலிம்பிக்ஸ்ல மெடலே வாங்குறாங்க. தெரியும். அதுக்கு என்ன? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியணும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட சாதிக்கலாம். சாதிக்கிறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. கரெக்டா? சரி, இப்ப என்ன அதுக்கு? நீயும் அதே மாதிரி ஒரு வீர மங்கையா பேட்மிண்டன்ல மாறலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போனி கொஞ்சம் கன்சிடர் பண்ண ப்ளீஸ். யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் சரிதான்னு தோணுது. அப்போ ஓகேவா? ஓகேதான். யார் அது இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றது? யாரு? யாரும் இல்ல, வெளியே தான் ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். கண்டினியூ பண்ணலாமா?
ச்சே, வண்டா அது. யாரு? யாரையும் காணோம். இரு, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். ம். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அவளோட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டா. தானா எனக்கு மட்டும் தான் சொந்தம். என்னாச்சு? யாரையும் காணோம். மழை பெய்யுதுல்ல, காத்துல ஏதாவது அடிச்சிருக்கும். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி கார்த்திக் வந்திருப்பானோ? இந்தனா நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது, மழை சத்தம், குளிர், ரொமான்டிக்கா இருக்குல்ல. இதை மிஸ் பண்ணவே கூடாது. என்ன கண்ணாடிலாம் உடையுது? ஏதோ வந்து விழுந்திருக்கு. இரு வரேன். யாரையும் காணோம். காத்துல தான் பறந்து வந்து விழுந்திருக்கும். இனிமே எந்த சத்தம் கேட்டாலும் கதவை திறக்கவே போறதில்லை. என்னாச்சு தானா? அது வந்து வா, கண்டினியூ பண்ணலாம். இல்ல வேண்டாம். ஏன்? வெளியே யாரும் இல்லை, நல்லா பார்த்துட்டேன். இல்ல கதிர், எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேண்டாமே. சாரி. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. நீ ஃப்ரீயாக விட, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்.